என்ன பெரியவா சொல்கிறா, இந்த இடுமருந்து இடுகாடு இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோ இல்லையா தமிழில்? ஆமாம் அப்படின்னு. சுடுகாட்டுக்கு பேர் இடுகாடுன்னு பேர். இந்த மருந்து வைக்கிறதுல இடுமருந்துன்னு ஒன்று. அது என்ன பண்ணணும், யாருக்கான எதான வேணா பண்ணணும் அப்படின்னா அங்கே போய் எய்த்தாப்பில் உட்காந்து அவளுக்கு காரியம்லாம் பண்ணால் அவள் கண்டுபிடிச்சிடுவா, தப்பிச்சுடுவா. அதனால் என்ன பண்ண, சத்தம் போடாத அந்த மருந்தை எதாலையான வச்சுட்டு அவள் உள்ளுக்குள்ளே போயிடுத்துனா அது வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு இவர் எங்கேயோ அதில் வேலை பார்த்துட்டுப்பார். அப்புறம் நன்னா வேலை செய்கிறது நம்ம பண்ணினது அப்படின்னு இவர் தனியாக எங்கேயோ உட்காந்து சந்தோஷப்படலாம். அதுக்கு பேர் இடுமருந்து. அதே மாதிரி இடுகாடு அப்படின்னா சரீரத்தை கொண்டு வச்சு அங்கே நெருப்பை போட்டுட்டு நீ வெந்துடுத்தா வேகலையான்னு அங்கே உட்காந்துருக்க வேண்டாம். நீ பாட்டுக்கு வீட்டில் வந்து சாப்பிட்டு தூங்கலாம். கார்த்தால போய் பார்த்தா ஒன்றுத்தையும் காணும். இடுகாடு. அதனால் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வச்சுட்டு திரும்பி பார்க்காத வரத்துக்கு பேர் இடறதுன்னு பேர், இடல்னு பேர். அதை போல தான் இந்த சமையலில் எத்தனையோ பதார்த்தம் பண்ணுறோம். ஆனால் இது ஒன்று தான் என்ன பண்ணணும்னர், அழகாக மாவை எடுத்து குக்கரில் ஊற்றிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு மூடிட்டு வந்து